இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெமினி ராகவா தயாரிப்பாளர் தான் எனக்கு அறிமுகமானார். ஆனால் அவருள் இப்படி ஒரு நடிப்பு திறன் இருக்கிறது என்பது இந்த படத்தின் முன்னோட்டத்தை பார்க்கும்பொழுது தான் உண்மையிலேயே அவர் வருகின்ற ஒரு ஃப்ரேமும் ஈர்க்குகின்ற அளவுக்கு காந்தம் போல் இருக்கிறார். எதிர்காலத்தில் திரையுலகுக்கு நல்ல ஒரு கதாபாத்திரமாக மிளிர்வார் பொலிர்வார் என்று சொல்லி இப்படம் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் திரையுலக நண்பர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெமினி ராகவா அவரை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் சினிமா ரொம்ப நேசிக்கக்கூடியவர், சினிமா துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அவர் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் அவர் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது சரி, அவர் வெளியே மற்ற இடத்துலலாம் சந்திக்கும் போதும் சரி, சினிமா நல்லா இருக்கணும் சார், எல்லா படமும் ஓடணும், சினிமா துறை நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கெல்லாம் எதிர்காலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் இந்த படம் எடுத்து முடிச்சிட்டேன் சார், நீங்கள் ட்ரெய்லர் விழாவுக்கு வரணும்னு என்னை கேட்டுக்கிட்டாரு. நான் அப்பா கிட்ட கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் இந்த படத்தை பட்ஜெட்டில் முடிச்சிங்களான்னு கேட்டேன். அவர் பெருமையோடு சொன்னார், சார் நான் போட்ட மாதிரியே முடித்தேன். கூட டைரக்டரும் வந்திருந்தார். அவரும் அவர் பெருமையாக சொன்னார், டைரக்டர் எனக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாருன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி திரையுலகில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஒன்றாக இருந்து ஒரு குடும்பமாக செயல்பட்டு படத்தை போட்ட பட்ஜெட்டில் எடுத்தால் தான் இன்றைக்கி நம்ம வெற்றி அடைய முடியும். நல்ல திரைக்கதை, வசனம் அதெல்லாம் அடுத்தது. தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் எல்லாருமே தொழிலும் நல்லா இருக்கும், தொழிலும் வளர்ச்சி அடையும். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், நல்லா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஜெமினி ராகவா ஒரு பெரிய வெற்றியடை வேணும் என்று மனசார வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா அப்பா அம்மா வச்ச பேர் அது யாரும் மாத்திரதான் நான் அலோவ் பண்ணுறதில்ல. என் இன்ஷியலை விட்டாலே நான் கோச்சிக்குவேன். ஏன்னா அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை என்ன? ஒரே மரியாதை, இன்ஷியல். கே ராஜன்னா எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை. எல்லாருமே அது ஒரு அட்வைஸாகவே நான் சொல்கிறது. பாப்பா நல்லா தான் சொல்லிச்சு, எதிர்காலத்தில் ராஜா வரணுன்றதுக்காக கே ராஜான்னுச்சு. வாழ்க பொண்ணே வாழ்க. மேடையில் அமர்ந்திருக்கிற திரையுலக வல்லவர்கள், எதிரே அமர்ந்திருக்கிற நல்லவர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். ஆண்கள் ஜாக்கிரதை. எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ யார் திடீர்னு ஒரு ஆண் மேலே என்ன சொல்லுவாங்கன்னே தெரில நமக்கு. மீ டூ அண்ட் மூணு ஆண்களை ரொம்ப ஜாக்கிரதையாகிடுச்சு. முதல் போட்டு படம் எடுப்பவன் முதலாளி. முதலையே போட்டு படம் எடுத்திருக்கான் எங்கள் ஆளு ஜெமினி ராகவா. இவன் முதலையாளி. சில ஹீரோயினியை வச்சே படம் எடுக்க முடியல, சமாளிக்க முடியல. ஆனால் இந்த முதலைகள் ஏறக்குறைய ஒரு 1000க்கு மேலே எப்படி இந்த டைரக்டரும் இந்த ராகவா, என் தம்பி ராகவாவும் அதை சமாளித்து எடுத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப சிந்தனையாக இருக்குது. சிரமப்பட்டு சிறப்பாக எடுத்திருக்காங்க. முதலைகள் வருகிற போது நம்மளை முழுங்கிடும் என்ற ஒரு எண்ணம், பயம் கூட ஒரு சிறிதளவு உருவாச்சு. தயாரிப்பாளருக்காக கூட ஒரு சில நேரத்தில் நல்லவங்களுக்கும் கூட கொடுப்பாரு ராகவா. தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுன்றதில் ராகவா ரொம்ப அதிகமாகவே சிரமப்பட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் பாடுபட்ட ஒரு அருமை தம்பி. அவர் நல்லா இருக்கணும். இப்போ இந்த படம் ரொம்ப நாளாக அவர் படம் எடுக்கலை. இந்த படம் ஜாக்கிரதை எல்லாருக்குமே எச்சரிக்கை தான். அது
ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களால் பல பெண்களுக்கு தொல்லை வருகிறதே, அந்த தாய்மார்களும் ஜாக்கிரதை. சில பெண்களால் ஆண்களுக்கு தொல்லை தொந்தரவு வருகிறது, கெட்ட பெயர் வருகிறது, அந்த ஆண்களும் ஜாக்கிரதை என்கிற பொது கருத்திலே தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பண்ணியிருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதுதான் பழமொழி. ட்ரெய்லர் என்பது ஒரு பானை சோற்றை போட்டு சாப்பிட்றதில்ல. ஒரு 2 சாதம் பிடிச்சி வெந்துருச்சுப்பா, ஆனால் இந்த பார்த்துட்டு படம் நல்லா வரும், நல்ல ட்ரெய்லரே நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்கும் என்பதுதான் ட்ரெய்லர். என் தம்பி ராகவாவும் டைரக்டரும் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 20% படத்தையே பார்க்க வச்சுட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. எதையும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. இது வெற்றி படமே அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகம் கிடையாது. இதில் எங்கள் தயாரிப்பாளருக்குள்ள ஒரு சிரமம் என்னென்னா, எங்கள் சேம்பர் தலைவர் இருக்கார் காற்றகட்ட பிரசாத், அனிமல் வெல்ஃபேர், பிராணிகள் சித்திரவதை பண்ணக்கூடாது உண்மை. இந்த படம் எடுக்கும்போது முன்னெல்லாம் அந்த குதிரையை காலை கட்டி இழுத்து கழுத்து ஒடிகிற மாதிரி விழும், அதெல்லாம் ஜாக்கிரதை. கவர்மெண்ட் பண்ணது நல்லது. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் நடத்தும் போது திடீர்னு ஒரு நாய் போயிடும். எங்களுக்கு அது எங்கள் கால் ஷீட்டில் இல்லை, அதுக்கிட்ட நம்ம கால் ஷீட் வாங்கலை. அது அங்கேயே சுற்றி இருந்தது, டப்புன்னு அப்படி ஓடி இருக்கும். படத்தை நாங்களும் இன்னொரு டேக் வந்தால் செலவாகும்னு அதை விட்டுருவோம். நாய் தானே போச்சுன்னு சென்சார் போர்டில் அதுக்கு சென்சாரில் இல்லை, அனிமல் வெல்ஃபேரில் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது முன்னால் தமிழ்நாட்டில் இருந்தது. ஏதோ போவோம், எங்கள் கார் பெட்ரோல் செலவு இல்லது யாருக்கோ பஸ்ஸு கொடுத்தா போயிட்டு வருவாங்க. அங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு என்னமோ கொடுப்போம், கொஞ்சமாக 2000 3000 5000க்குள்ளே கொடுக்கறது வழக்கம். ஆனால் அதை மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ டெல்லியில் கொண்டு போய் வச்சுட்டான். அறியாமல் சொல்லிட்டேன், அது ஹரியானா கொண்டு வச்சுட்டான். நான் மத்திய அரசை கேட்குறேன், மோடி அரசு நல்ல மாதிரியா போடுறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதாவது அதிக லஞ்ச ஊழல் சொல்கிற அளவுக்கு இல்லை, மனதார நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் இருக்குது சார். சேம்பர் சார் நீங்கள் நோட் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் சார். சேம்பர் சார்பில் லஞ்சம் இருக்குது. போன மாதம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க ஒரு படத்துக்கு. ஒரு நாய் அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் வாங்க 1 மாதம் அங்கே போய் உட்கார்ந்து எதுக்காகடா? என் தமிழ்நாடு கூட விடுங்க சார், சிரமம் இருந்தால் தென்னிந்தியா 4 லாங்குவேஜஸ் ஒரு சென்ட்ராவை, ஆந்திராவில் கர்நாடகாவை ஒரு 6 மணி நேரத்தில் நாங்கள் போயிட்டு வரவை. ஹரியானாவில் வச்சா மொழி தெரியாத இடத்துல வந்து அங்கே 15 நாள் 20 நாள் அலைய விட்டு பணத்தை வெட்டின பிறகு கொடுத்த பிறகு தான் நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற. ஏன் இந்த கொடுமை? அதனால் எங்கள் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் தலைவர் இருக்கார், நான் அவர் இருக்கிறதுலாம் இது பயங்கரமான கொடுமை. என் தம்பிகள் இவ்வளோ இதுக்கு எப்படி வாங்கினான்னு தெரில. ஏன்னா இவன் பயமுறுத்திருப்பான், முதலே விட்டுருவேன், நீ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் முதலே அனுப்பிடுன்னு சொல்லியிருப்பான். ஆகவே இது சிரமம். எங்கள் திரை உலகுக்கு இருக்கிற படம் எடுக்கிறத விட மிகப்பெரிய சிரமம் இந்த அனிமல் வெல்ஃபேர் பண்ணுறது. ஆக மத்திய அரசு இதை நீக்கி சவுத் இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கட்டும், எங்களுக்கு எளிமையாக இருக்கணும், வாங்கிறதுக்கு லஞ்சம் இருக்கக்கூடாது. நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர் எளிமையாக இருக்காங்க, ரொம்ப எளிமையாக இருக்காங்க. திரையுலக பிரச்சனைகள் சொன்னோம், கேட்டுக்கிட்டாங்க. வாங்க டெல்லிக்கு வாங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்றாங்க. நல்லா இருக்க சில விஷயம் சொன்னால் ஏற்றுக்கிட்டாங்க. ஆன்லைன் மேட்ரு இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்படும்னு அந்த அம்மா தான் அறிவித்தாங்க. அதுக்கு பிறகுதான் தமிழக அரசு நாமம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஆன்லைன் டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 5 பேர் டிக்கெட் எடுத்தால் 150 ரூபா, டிக்கெட் விலை விட அதிகமாகுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், 5 பேருக்கு டிக்கெட் எடுத்தாலும் நீ 5 ரூபா வை. எங்கள் ப்ரொடியூசருக்கே லாபம் கிடைக்க மாட்டேங்குது, ஆன்லைன்காரனுக்கே லாபம் கிடைக்குது, தியேட்டர்காரர்களே அதில் பங்கு போகுது. ஆகவே இதெல்லாம் நீக்கி ஏதோ ஒரு திரைப்படத்தின் சார்பிலே திரையரங்க உரிமையாளருக்கு விளம்பரத்து மூணாலும் பணம் வந்தாலும் சரி, ஆன்லைன்காரனுக்கு வந்தாலும் சரி, அது தயாரிப்பாளருக்கு பங்கு வேண்டும். நாங்கள் எல்லாத்தையுமே எழுந்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்கிவிட்டார்கள் என்று கேள்விப்பட்டு மிக மகிழ்ந்தேன்.
எல்லா படத்துக்கும் வாங்குறதில்ல, அவஸ்தைப்படுறாங்க ப்ரொடியூசர். அதுவும் சில டைரக்டருக்கு அளவுக்கு மீறி செலவு. படம் என்ன வியாபாரம்னா ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்ன எல்லாம் கல்யாணங்கள்லாம் போக வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த சிரமத்தை நான் கூட சொல்லணும், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய தயாரிப்பாளர் சொல்கிறார், இல்லைப்பா நீ சொல்லுப்பா, இதை உன்னால் தான்ப்பா சொல்ல முடியும், ஏன்னா நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. படம் எடுத்துகிட்டு இருந்தா உன் ஆண்மையை இழந்துருவியா? மான மரியாதை போயிடணுமா? நம்ம சிரமத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? படம் எடுத்தவன் தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் சிரமம் தெரியும். அதே என்ன யூஸ் பண்ணுறது சார்? ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் ஒவ்வொரு ஹீரோ வில்லன் படமெல்லாம் இவ்வளோ ஹைட்டு சார். படம் போட்டு அப்படி மடித்து திறந்தா அப்படி நீட்னா ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயினி படம்லாம் வந்தது சார். அந்த அந்த விளம்பரம், அந்த இன்விடேஷன் மட்டும் 300 ரூபாயிலிருந்து 4 ரூபா இருக்குது ஒரு இன்விடேஷன். அப்போவே பார்த்தேன் இது பட்ஜெட்டில் அடங்காத படமாக இருக்கும்னு நினச்சேன். பிறகு கேள்விப்பட்டேன் அந்த படத்தை 6 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க சார். நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுங்க, 6 கோடி ரூபாய்க்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேல் வாங்கிட்டார் போன. அப்புறம் உள்ளே போனால் 10 கோடி ரூபாய் மொத்தம் செலவாயிருக்கு சார். 10 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இது வேணாம், நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எனக்கு முடியாதுன்னு படம் கொஞ்சம் நின்று அந்த படம் வெளியே வரணும். ஆனால் படம் நல்லா இருக்கான். ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ தான் சார் வியாபாரம், அதுக்கு மேலே யாரும் கொடுக்க வரமாட்டேன்றா. முதல்ல வந்தாலும் ஒரு அளவுக்கு தான் வியாபாரம். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன கவலை? நீ எவ்வளோ செலவு பண்ணாலும் கொடுக்க முடியுமா? அவன் திருப்பி பணம் எடுக்கணும். அதனால டைரக்டர் அவ்வளோ அதிகப்படியாக செலவு பண்ணிட்டு இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் மாட்டின்னு முழிக்கிறார் சார். இதை டைரக்டர்களும் கொஞ்சம் மைண்டில் வச்சு இந்த ஹீரோவுக்கு எவ்வளோ, அதுலேருந்து எவ்வளோ கொஞ்சம் பண்ணலாம். ராமநாராயணன் பண்ணார சார், 28 நாள் ஷூட்டிங், 30 நாள் ஷூட்டிங். அந்த படம் 100 நாள் ஓடும். 60-70 படம் அப்படி ஓடி இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் பண்ணி செலவை குறைச்சிங்கன்னா ப்ரொடியூசர் பாதுகாப்பாக இருப்பாங்க. ப்ரொடியூசர் வாழ்ந்தால் மறுபடியும் அவன் படம் தான் எடுப்பான், எல்லாருக்கும் வேலை கொடுப்பான். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை படம் ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டரை நான் பாராட்டுகிறேன். துணிச்சலோடு என்னோட ராகவா ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியே போச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு 5 சகோதரிகள் உட்காந்துன்னு நான் அப்படி தண்ணி அடித்தேன், இப்படி தண்ணி அடித்தேன், நான் கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்லாம் ஒரு நல்ல மாதிரியான விஷயம்லாம் சொன்னாங்க. அது கொஞ்சம் ஆடியன்ஸை உள்ளே எடுக்கிறதுக்கு பயன்படும். என்ன அந்த அவங்கள யாரையோ தாக்குறாரு, நியாயம், தவறு சென்றோ தாக்கணும் சார், அதுதான் நல்லது. ஆண்மைக்கு அழகு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் பல சின்ன ப்ரொடியூசர் உள்ளே வருவாங்க, அவர்களும் வெற்றி பெற வேண்டும். சினிமா வாழ்க. நன்றி, வணக்கம். அண்ணன் ராஜன் சார் சொன்ன மாதிரி ஆனிமல் வெல்ஃபேர் ப்ராப்ளம் இந்த மாதிரி படத்துக்கு இல்லை. இது ஐ திங்க் என்டையர் படம் ஷார்ட் இன் அவுட் ஆஃப் இந்தியா ஆர் டிஐயில் பண்ண ஷார்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படத்துங்களுக்கு இல்லை. பட் இந்த மாதம் 1ஆம் தேதி இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர், சென்சார் போர்ட் சேர்மன் பிரசூன் ஜோஷி 2 பேரோட ஜாயிண்ட் மீட்டிங், சென்சார் போர்ட் சேர்மன் அண்ட் நம்ம மினிஸ்டர், பேரண்டல் மினிஸ்டர் 2 பேர் ஒரே இடத்துல ஒரே ஸ்டேஜில் நம்மளுக்கு பாம்பேயில் ஒரு மீட்டிங்கில் கிடச்சிட்டாரு. நம்ம ரிக்வெஸ்ட் எல்லாம் சொன்னோம். சென்சார் ஆஃபீஸ்லோனே ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒரு ஆஃபீஸர் வச்சு அவருக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா பக்கத்து ரூமில் போய் பார்த்துட்டு அங்கங்கே கிளியர் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போகுது. ஆனிமல் வெல்ஃபேருக்காக இது மேலே ப்ராப்ளம் வராது சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்சார் கூட பேனல் மெம்பர்ஸ் இதுக்கு முன்னாலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி నుంచి ஒரு 50% இருக்கும். இப்போ அது இல்லை. அது கூட நம்ம பர்சனல் ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சு. சென்சார் போர்டு பேனல் சென்சார் எக்ஸாமினிங் கமிட்டியில் 2 பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்காரனே இருக்கும், 2 பேர் வெளியில் யாருன்னா பரவாயில்ல, அதர் இண்டஸ்ட்ரி ஆர் பொலிட்டிக்கல் ஆர் ஹூஎவர் இட் இஸ். பட் 2 பேர் 4 பேர் ஒரு படம் பார்க்குறாருன்னா அதில் 2 பேர் கண்டிப்பாக சினிமாக்காரன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பார்த்தோம். அதையும் அவர்
நியாயமாக இருக்கு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாரு. இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிலிம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறது டைமில் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி இருக்குது. பிகினிங்கில் நம்ம இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இம்போர்ட் டியூட்டி எடுக்கணும்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி. பட் கடைசியில் அது ஃபிலிம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிகாஸ் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் இல்லை. whichever the product not produced in India, not made in India should not get affected because of custom duty சொல்லிட்டு அப்போ ஒரு ரூல் கொண்டு வந்தார். அதே ரூல் வச்சு இப்போ நம்ம டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் ப்ரொஜெக்டர்ஸு, சினிமா கேமராஸு, லைட்ஸு, எக்யூப்மெண்ட்டு எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு 30% கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸிபிட்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சா, வெஸ்டர்ன் ப்ரொஜெக்டர் வச்சா 30 years 40 years வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஆல் தியேட்டர் லைஃபோடு அது கூட போயிட்டே இருக்கு. பட் இப்போ எவ்ரி 3 years 4 years அப்டேட் பண்ணோம்னா ப்ரொஜெக்டர் மாற்றணும். ப்ரொஜெக்டர் மாற்றணும்னா எக்ஸிபிட்டரால் பண்ண முடியல. அதுக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி மினிஸ்டருக்கு, சென்சார் போர்டு சேர்மனுக்கு சொல்லி கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் அது ரீசனபிளாக இருக்கு. பட் அதை நம்ம மினிஸ்ட்ரியில் இல்லை, நான் பிஎம்ஓவில் சொல்லி சால்வ் பண்ணுறேன் சொல்லி சொன்னார். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜெமினி ராகவா சார் எனக்கு 15 years ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப நாளாக படம் எடுக்கல, பட் நல்ல படம் எடுத்துட்டார். இப்போது டைரக்டர் கூப்பிட்டு கதை கேட்டார், நல்ல பட்ஜெட்டில் பண்ண சொன்னார். அதுக்காக டைரக்டர் ரொம்ப தெளிவாக அவருக்கே ஒரு வேஷம் கொடுத்துட்டாரு. அவர் ஒரு வேஷம் போட்டார் டைரக்டர் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு நல்ல படம் எடுத்துட்டார். இந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் ஒரு பட்ஜெட் பிரகாரம் படம் எடுத்தால் டெஃபினட்டாக லாஸே வராது. சின்ன படம்னா எத்தனை தியேட்டர்ஸ் கடித்தா கூட போதும். 1000 தியேட்டர்ஸ் வேண்டாம், 100 தியேட்டர் கடித்தா கூட போதும். பிக்சர் ஹிட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். தியேட்டர்ஸு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஐ விஷ் ராகவா அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஹிஸ் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். ஐ தேங்க்யூ வெரி மச். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை ஆடியோ ரிலீஸ் இன்விடேஷனுக்காக வந்து டைரக்டரும் ஜெமினி ராகவா ஆஃபீஸ் வந்தாங்க. வந்தப்போ ட்ரெய்லர் எனக்கு போட்டு காமிச்சாப்புல. நல்லா குவாலிட்டியில் பண்ணியிருக்காரு, என்னன்னு சொல்லி எந்த கேமராவில் யூஸ் பண்ணான்னு சொல்லி கேட்டேன். அப்போ டைரக்டர் சொன்னார், சார் நான் கேமராமேன் ஆக்சுவலாக, ஸோ இந்த படத்தை டைரக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரெட்டில் தான் சார் பண்ணேன், அதனால் கொஞ்சம் கான்செப்ட் பண்ணி பண்ணியிருக்கேன், குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன்னாரு. ஏன்னா ஸோ நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு மெட்டீரியலை கொடுத்தாலும் ரியலைஸ் பண்ணி ஒரு குவாலிட்டி கொடுப்பாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நிறைய பேர் வந்து நெட்டு யூஸ் பண்ணுறதில்ல, எக்ஸ்டி யூஸ் பண்ணுறதில்ல, டெக்னிக்கலும் போயிடுறாங்க. ஸோ இந்த கேமராவில் இவ்வளோ டெக்னிக்கலாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஸோ அதுக்கு உண்மையிலேயே அந்த டைரக்டருக்கும் அந்த கேமராமேனும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜெமினி ராகவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காப்புல. ஸோ கிரைம் ஆஸ்பெக்டில் ஒரு த்ரில்லர்ஸ் பேஸில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டரும் ரொம்ப லீடாக இருக்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த படம் வெற்றி அடைவதற்கும் அந்த ஹோல் டீமுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வழக்கமாக பெண்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு தான் படம் எடுப்பேன். தம்பியை வந்து ஆண்கள் ஜாகிரதைன்னு படம் எடுத்திருக்காரு. ஏன்னா 2 சைட்லையுமே ஜாகிரதையாக இருக்கணும். தம்பி ராகவா வந்து எனக்கு தயாரிப்பு கவுன்சிலில் தான் பழக்கம். அவர் எப்போ பார்த்தாலும் சின்ன ப்ரொடியூசர் பற்றியே பேசுவார். சின்ன ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் இல்லை, சின்ன ப்ரொடியூசர் தேட்டர் கிடைக்காது, சின்ன ப்ரொடியூசர்லாம் எங்கே போகிறது, இப்படியே பேசுவார். ஆக ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அக்கறையான ஒரு ஆள். அது அங்கே சைடில் ஏதோ சப்போர்ட் கிடைக்கும்னு ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைச்சேன். எல்லாருக்காக பாடுபட்ட ஒரு ஆள் அவர். பார்த்தார் இது ஒன்று உடனே நடக்கிற மாதிரி தெரியல, ஒற்றுமை இல்லைன்னு உடனே அவர் இறங்கி ஊரை திருத்துறதை விட முதல்ல நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வந்துட்டேன். ஏன்னா எல்லாரையும் ஒற்றுமை ஆக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் மூலிமா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் அவர் போராடினார். அது ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணார்னா, நம்முடைய உழைப்பையும் புத்தியும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்களை ஒரு டீமை உருவாக்கிட்டு இந்த படத்தை உடனே எடுத்து இது வியாபாரம் பண்ணிட்டாரு. வெளியிலும் வரப்போகுது, பல பேருக்கு வாய்ப்பும் கொடுத்துட்டாரு, வேலை வாய்ப்பு. அதனால் என்ன தெரியுதுனாக்கா, சிறந்த இந்த மாதிரி ஒரு போராளிகளை சரியாக பயன்படுத்திக்கல. யாருமே பயன்படுத்திக்கலன்னு அவர் திறமை இங்கே வெளிப்படுத்திட்டார் இல்லையா? எத்தனை பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? இதில் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த காலத்தில் வீரப்பா அவர்கள் சிரிப்பை பார்த்தாவே பயம் வரும்.
ஒரு மூஞ்சி பார்த்தாவே ஒரு டென்ஷன் இருக்குது. அதனால் இவர் தயாரிக்கிட்டோம் தொடர்ந்து. அதே நேரத்தில் நடிக்கிற வேலையை நல்ல கேரக்டர், அதுவும் நெகட்டிவ் கேரக்டராக பண்ணாருன்னா பெரிய வெற்றி கிடைக்கும். ஃபேஸ்லேயே ஒரு டெரர் இருக்குது. அதாவது சிரிச்சா போதும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேணாம் வீரப்பா அவர்கள். அது உடனே எல்லாரும் கொல்லலாம் நடுங்கும். ஆனால் இவர் ஃபேஸ் டெரராக காமிக்கிறதுனால அது ஒரு கிஃப்ட்டு, அந்த ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் இவர் அதிகம் பண்ணிக்கிட்டே வந்தாருன்னா அதில் நிறைய அவர் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தயாரிப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய டெக்னீஷியன்களை நீ வெளியில் கொண்டு வரலாம். முத்துக்குமார் தம்பி இருக்கார், அவர் நம்ம படங்களில் என்னுடைய திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் வந்து ஒரு கேமரா யூனிட்டில் இருந்தார். ஆனால் அதை விட முக்கியமாக வந்து கிச்சாஸ் போன்ற ஒரு நல்ல அற்புதமான டெக்னீஷியன்கிட்ட அவர் வேலை கற்றுக்கிறதுனால அந்த துணிச்சலாக படத்தை நல்ல படமாக பண்ணிட்டார். ஆக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இதில் பங்கேற்றிருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒன்று மட்டும் கேட்டிருக்கேன். என்னக்கா, தயாரிப்பாளருக்கு நல்லா இருந்தால் எல்லா படமும் கூட எடுப்பாங்க. சந்திரலேகாலாம் எடுத்தாங்களே ஜெமினி, எவ்வளோ செலவு பண்ணாலும் தயாரிப்பாளர் நல்ல படம்லாம் எடுப்பாங்க. தயாரிப்பாளருக்கு பணம் வரணும். போட்ட காசு திரும்பி வரலன்னா எப்படி? அந்த காலத்தில் வந்து ஏவிஎம், ஜெமினி, மற்ற இங்கே இங்கே நாயகரெட்டியார் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தை வாரி கொட்டி இந்தியாவை திரும்பி பார்க்குற படத்தெல்லாம் எடுத்தாங்க. அவையார்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்க? அவையாருக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணுவாங்களா? பண்ணாங்க. அவங்களுக்கு போட்ட காசு திரும்பி வரலன்னா அப்படியே சுருக்கிக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவோம், கம்பெனி வச்சுருக்கமேன்னு அப்படியே போயிடும். ஆக டெக்னீஷியன்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர், நடிகர்கள் எல்லாருமே தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் வந்து தயாரிப்பாளர்கள் தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் கை ஏற்றமாக இருக்குது. தப்பு இல்லை, நீ எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட் பண்ணணும் இல்லை, நல்ல தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் கை கொடுங்க. அவங்க நல்லா வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய டெக்னீஷியன்ஸ் உருவாக்க முடியும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னொன்று நான் சொல்லிக்கிட்ட ஆசைப்பட்றேன், தயாரிப்பாளர்கள் நல்லா வரணுன்றது முக்கியம். தயாரிப்பாளர்களும் என்ன பண்ணணுனாக்கா, நாம் நல்லா வரணும்னு ஆசை பண்ணோம்ல, ஒத்துமை கிடையாது. எல்லா யூனியன்லையும் ஒத்துமையாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, 24 பெப்சி கிராஃப்ட் கூப்பிடுங்க, ஒவ்வொரு யூனியன்லையும் கரெக்டாக ஒத்துமையாக அந்த மீட்டிங்க்கு செகண்ட் சண்டே ஆனால் அழகாக வந்துடுறாங்க, ஒரே குரலில் வேலை செய்கிறாங்க. அந்த ஒத்துமையை நீங்கள் பாராட்டணும். உடனே ஐயோ தொழிலாளர்லாம் ஒத்துமையாக இருக்கிறான் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. நீ ஒத்துமையாக இருந்துட்டு அது சின்னதாக, சின்ன கோடு பெருசாச்சுன்னா பெருசு சின்னதாகி போகுது. நீங்கள் மேலே வரணும். ப்ரொடியூசர்ஸ் கூட்ட ஒத்துமை இல்லைன்றது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஒத்துமா இருந்தால் எவ்வளோ பெரிய ஆளையும், எம்ஜிஆரே வந்து அடிக்கடி அவர் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய அதுக்கு அந்த டிவியில் இது போடுவாங்கலாம். அவர் எல்லாருமே முதலாளி எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பாரு. என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்க, சிஎம் எல்லாம் ஆகிட்டீங்க, போய் முதலாளி என்னன்னா இருந்தாலும் அவங்க காசில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு எம்ஜிஆர் எல்லாரும் முதலாளின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை. அது தேவர் ஃபிலிம்ஸில் அந்த இது இல்லாமலேயே அதை பார்க்கும்போது முதலாளி எப்படி இருக்குன்னு தான் கும்பிடுவார். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பல ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறான்னா அது ஒரு நாள் சம்பாதிச்சதில்லை. தாத்தா சொத்து, அப்பன் சொத்து, தான் சொத்து, 3 தலைமுறை சொத்தையை கொண்டு வந்து படமாக ஆக்கி ஒரே நாளில் ஜூதாட்டத்தில் விடுற மாதிரி விட்டுட்டு போயிட்டு ஒரே நாளில் பணக்காரனா சில பேர் மட்டும் ஆனால் எல்லாரும் படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி சார் படத்தெல்லாம் நம்ம பார்ப்போம், ரசிகராக பார்ப்போம். அந்த நல்ல படம் ஒன்று பார்த்துட்டு போனோம்னா எம்ஜிஆர் படத்தையோ சிவாஜி படத்தையோ ஒரு வருஷம் நமக்கு அது மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த பாட்டு, டைலாக்கு, காமெடி எல்லாம் இப்போது பார்த்துட்டு போகிறதுக்குள்ளேயே என்ன சொன்னு பக்கத்தில் இருக்கிற கதை கேட்குற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. அது ஒரு பலகீனம். அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்களை ஜனங்க பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சின்ன படங்கள் அதிகமாக வரணும், பெரிய படங்களும் வரணும், சின்ன படங்களும் வரணும். நீங்கள் அது இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்களாக வந்துட்டு இருந்தது, ஹீரோ படங்களாக வந்தது, ஒரு ஸ்டேக்னேஷன் இருந்தது. ஏன்னா அவங்க ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில். உடனே ஒரு பாரதிஜா மாதிரி, பாக்யராஜ் சார் மாதிரி, இந்த பார்த்திபன் மாதிரி, விக்ரம் மாதிரி நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள் நிறைய வந்து ஒன்லி டைரக்டோரியல் படமாக, சின்ன பட்ஜெட் படமாக வந்து சினிமாவே இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரிலாம் பண்ணிடுச்சு. அப்போ சின்ன படங்கள் என்ன பண்ணணும், தயவுசெய்து நான் அடிக்கடி சொல்கிறது தான், அரச மரத்தில் பெரிய மரம் தான், ஆலமரம் பெருசு தான், ஆனால் அதை வச்சுட்டு பசி ஆற்ற முடியுமா? ஆலமரம், அரச மரம் ஒருவனுடைய பசியை தீர்க்காது. ஆனால் ஜானோடு தான் இருக்குது நெல் பயிர், அது ஒருத்தனுடைய பசியை தீர்க்கிறது. ஆக அது சின்ன பயிர் தான். எது நெல் பயிர்ன்றது ஒரு ஜான் தான் இருக்குது, ஆனால் மனிதனுடைய பசியை தீர்க்குது. ஆலமரம், ஆசமரம் நெல் தான் கொடுக்குற வழி பசியை தீர்க்க முடியாது. அப்போ என்னன்னாக்கா சிறிய படங்கள் நிறைய வந்தால்தான் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு. அது புது புது டெக்னீஷியன்ஸ். நீங்கள் 200 கோடிக்கு ஒரு படத்தை எடுக்கிற, அது 100 படம் எடுங்க, 2 கோடியில் எடுங்க. 100 டைரக்டர், 100 கேமராமேன், 100 டெக்னீஷியன், அதில் எத்தனை சிவாஜி, எத்தனை எம்ஜிஆர், எத்தனை கலைஞர், எத்தனை நாகேஷ் வெளியில் வருவாங்க. அப்போ புதுசு வராமல் இப்படியே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு நடிகர்களை குறை சொல்கிறதுல மட்டும் குறை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் தான் நடிக்கணும், நீங்கள் தான் நடிக்கணும்னா அவங்க 3 மடங்கு ஆக்கிடுறாங்க. ஏன்னா அவர் சம்பளத்தை ஏற்ற தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் என்ன
அதே மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ஒரு பக்கம் பெரிய நடிகர்கள் கேட்டால் பாருங்க, பெரிய நடிகர்கள் கிடைக்கலன்னா சப்ஜெக்ட் வச்சு அழகான படங்களை படி செய்யுங்க. இப்போ பாருங்க, இதில் முதல்ல தான் எனக்கு மைண்டில் நிற்க, அதாவது எல்லாரையும் நடிச்சிருக்காங்க. நம்பிக்கை என்ன தெரியுமா? முதல்ல பண்ணியில் போய் ரிஸ்க் எடுத்து போராடி அனுமதி வாங்கி கொஞ்சம் புது புது ஆள்களை வச்சு பண்ணிட்டாங்க. இப்போ அது இப்படி தான் வந்து இவர் ராமநாராயண் சார் வந்து சாதாரண படங்களில் குரங்குலாம் வச்சு 100 நாள் படம் ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் போய் இவர்கிட்ட கேட்டாங்களா, அவர் பேர் இந்த தேவர்கிட்ட கேட்கும்போது ஏதோ இவர் நம்ம ஆட்டுக்கடை வச்சு சில்லு ஜூப்ளி படம் ஒன்று கொடுத்துட்டாரு. என்னங்க ஆட்டுக்கடை வச்சு சில்லு ஜூப்ளி கொடுத்தேன், ஹீரோ போடுறது 100 நாள், ஆட்டுக்கடை போட்டு சில்லு ஜூப்ளி அப்படின்னாரு அவர். அப்போது கதை நல்லா இருந்தால் சில்லு ஜூப்ளி ஓடும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா, பெரிய படங்கள் இப்போ நம்ம டிராஃபிக்கில் வந்து ஒரு போலீஸுக்கு ஒருத்தர் இருந்து லெஃப்ட் போ ரைட்டு போகணும் தான் டிராஃபிக் கிளியர் ஆகுது. அந்த மாதிரி பெரிய படங்கள் ஒரு ஒரு 4-5 ஃபங்க்ஷனில் வாங்க. சில ஃபங்க்ஷனில் வந்து சின்ன படங்கள் வந்தால் தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இந்த பெரிய படம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வராது, சின்ன படம் மட்டும்தான் வரும், ரூல்ஸ் போட்டாங்க போலீஸ் கவுன்சிலில் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வழியே இல்லாமல் சின்ன படத்துக்கு தேட்டரும் கொடுப்பாங்க, டெபாசிட் கொடுப்பாங்க. என் படத்துக்குலாம் வந்து சின்ன படங்க நான் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா டெபாசிட் வாங்கியிருக்கிறேன். எது தேட்டரில். இப்போ போய் நான் வெறும் 4000 வாங்க முடியாது. காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா, இது எப்படி ஓட்டப்பந்தயம் கூட பள்ளிக்கூடத்தில் எப்படி விடுறாங்க? எஸ்எல்சி படிக்கிறவங்க தனியாக விடுறாங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க தனியாக ஓட்டப்பந்தயம் விடுறான், 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க தனியாக, எல்கேஜி தனியாக. இங்கே சினிமாவில் மட்டும்தான் எல்கேஜி பையனும் எஸ்எல்சி பையனும் ஒரே ஓட்டம் ஓடணுமா? இந்த எல்கேஜி பையன் மேலே காலை வச்சு எஸ்எல்சி பையன் ஜெயிச்சிருவானா, அவனுக்கு ஷீல்டு எல்லாம் ஜெயிச்சிட்டாருப்பா, அவனுக்கு மெரிச்சிட்டு தான் போயிருக்கிற, நீ ஜெயிச்சிருக்கிற, எங்கே பேசிட்டு போயிருக்கிற? தயவுசெய்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 12 ஃபங்க்ஷன் இருக்குது, 12 ஃபங்க்ஷன் இருக்குது. தீபாவளி பெரிய ஃபங்க்ஷன் கொடுங்க, பெரிய இரவு கொடுங்க, பொங்கலில் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுங்க. அப்போ தேட்டருக்காரெலாம் உட்காந்து போடுவான், எப்பா தலையெழுத்துன்னு பொங்கலுக்கு சின்ன படம் தான் பண்ணணும், அதில் எது செலக்ட் பண்ணலாம், நீ வருஷத்துக்கு வாங்க, அது எல்லா படத்தும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அது மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, தேட்டர் லீஸியாவது என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு லிமிட், ஒரு 300 படத்துக்கு பெரிய படம், ஒரு 200 படம் நடுத்தர படங்கள், ஒரு சின்ன படங்களுக்கு 100 தேட்டர்னா பரவாயில்ல, 1100 தேட்டர் நான் ஒரே ஆளாக ரிலீஸ் பண்ணால் மீதி பேர் நிலைமை என்ன ஆகும்? இது எப்படி இருக்குன்னாக்கா, எல்லாரையும் கையை கட்டி போட்டு ஒரே ஒரு ஆள் ஓடனா அது ஓட்டப்பந்தயில் ஜெயிச்சிட்டாருன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும், எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாரும் சினிமா நல்லா இருக்கணும். தயவுசெய்து இந்த வரி மூட்டையை யார் கொண்டு வருவா? ப்ரொடியூசருக்கு வெளிநாட்டில் இருந்தால் வந்து ப்ரொடியூசருக்கு எல்லாம் செய்து கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் தான் தெரிவிக்கணும், நன்மையும் தீமையும் பிறந்தர. ஆக நல்லது கெட்டதும் ப்ரொடியூசர் கவுன்சில் கஷ்டப்படுறதுக்கும் ப்ரொடியூசர் கவுன்சில் தான் காரணம், நல்லா வந்தாலும் அவங்க தான் காரணம். அந்த ஒற்றுமை வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெமினி ராகவா. ஜெமினிங்கிறது அந்த காலத்தில் எஸ்எஸ் வாசன் அவர்கள் சார், விசேகர் சார் சொன்ன மாதிரி மிக பிரம்மாண்ட படங்களை எடுத்த ஜெமினி நிறுவனம் இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல புகழோடு இருக்கிற ஒரு நடிகர். ஸோ அந்த 2 பெயர்களையும் ஒன்றாக அமைத்து கொண்ட ஜெமினி ராகவா, ஜெமினி போல் சிறந்த பட கம்பெனியாகவும் ராகவா லாரன்ஸை போல் சிறந்த நடிகராகவும் வர வேண்டும். அதற்கு இந்த படம் சரியான ஆரம்பமாக இருக்கும் என்பது இந்த முன்னோட்டத்தை பார்த்தவுடன் அனைவருக்கும் ஒரு கண்ணோட்டமாக அமைந்து விட்டது. குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம வந்து படங்களுக்கு முதல்ல போடுறோம், அது கோடிகளில் இருக்கும், லட்சங்களில் இருக்கும். இந்த படம் நிச்சயமாக பார்க்கும்போது காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் பண்ணி நியர்பை கோடிக்கு போட்ட முதலைய வாங்கின படம் மாதிரி இருக்குது. இந்த கோடியில் போட்ட முதலைய நிச்சயமாக 1000 கணக்கான அந்த முதலைகள் நிச்சயமாக காப்பாற்றும். அவர்கள் போட்ட கோடியை 1000 கணக்கான முதலைகள் நிச்சயமாக அவர்களுடைய முதலை திருப்பி எடுத்து கொடுத்து விடும்ன்றது. அந்த முதலைங்க வரும்போது டைரக்டர் சொல்லும்போது 2-3 பேர் சொல்லும்போது முன்னாடி பேசுகிறவங்க ரொம்ப நான் சொல்லுவாங்க, அந்த முதல்ல வரும்போதெல்லாம் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இம்பேக்ட் இருக்குது. படத்தில் ஒரு பெரிய படம் பார்க்குற ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் நடிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு ஊமை விழிகள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஓப்பனிங் ஷாட்ஸோட அந்த பிரம்மாண்டம், அந்த ஒரு கிராண்டியர் டாப்பாங்கல்ல அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை காட்டினது கேமராமேன்ன்றதுனால, அதுவும் கிச்சாஸ் கிட்ட ப்ராக்டிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ன்றதுனால கிச்சாஸ் கிட்ட ரொம்ப தானு சார் கூட சொன்னார், சின்ன விஷயங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறதுல வெரி எக்ஸ்பர்ட். இன்றைக்கி தான் சிஜி, அன்றைக்கெலாம் சிஜி இல்லாதப்பவே யார் படத்தை அவ்வளோ யார் அந்த கேமராமேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ண கிச்சாஸ் தான் இவருடைய குரு. ஸோ அந்த குருவுக்கு இவர் நிச்சயமாக காணிக்கை செலுத்த வேண்டும். ஏன்னா கிச்சாஸோட திறமை என்னென்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
இந்த படத்தில் வந்து மிக 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 முக்கியமாக எனக்கு கவனிக்க வேண்டியதாக இருந்தது ரீரிகார்டிங். ரொம்ப எக்ஸலண்ட். அதாவது ரொம்ப பின்னி பிணைஞ்சு விஷுவலும் அதுவும் அப்படி போட்டு மெர்ஜ் ஆயிருக்கு. இந்த மெர்ஜ் த்ரோட் ஃபிலிம் இருந்ததுன்னா இப்போ எழுதி தர இந்த படம் சூப்பர் ஹிட் ஃபிலிம். த்ரோட் இருக்கணும், இந்த இம்பேக்ட் வந்து தள்ளி இருக்கக்கூடாது. அண்டு சில ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. அதாவது ஒரு பெரிய படத்தில் சின்ன இதெல்லாம் இருந்தது. அதை கூட லேட்டான நம்ம இது பண்ணிட்டாங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். அப்புறம் படத்தில் வந்து 5 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 5 கேர்ள்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறத இன்றைய இளைஞர்கள் எப்படி தேட்டருக்குள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 5 கேர்ள்ஸ் அவங்க ஒரு மாதிரியாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. நிச்சயமாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிச்சயமாக இந்த படத்திற்கு ரசிகர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். ரெண்டாவது, எனக்கு ஒரு சின்ன இதுவாக இருந்தது, வைரமுத்து சார்ன்றது நாங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப மரியாதையாக வச்சிருக்கிற ஒருத்தர், அவரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கோம் படம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அது ஒரு சினிமாவாக ஜாலியாக எடுத்துகிட்டு போனால் ஓகே, பட் எல்லாரும் கொண்டாடப்படும் ஒரு கலைஞனை ஒரு கொஞ்சம் கிண்டல் அதிகமாக ஒரு 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 பொடி அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதை ஏதாவது கொஞ்சம் மாற்ற முடியுமா? ஏன்னா தமிழனுக்கு பெருமை வந்து வைரமுத்து. அந்த வைரமுத்தை நம்ம எப்போவுமே நம்ம கௌரவப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஜெமினி ராகவா, அதான் சார் சொன்ன மாதிரி எப்போவுமே சின்ன படம் ஓடணும்னு தின்னும்போது கூட ஒரு சின்ன படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஜெமினி ராகவா இந்த படத்தின் மூலமாக சின்ன படங்களை எப்படி தரமாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 அவர் கையில் இப்போ, ஏன்னா எப்போவுமே ஜெமினி ராகவா பின்னாடி எல்லாருமே நிற்போம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு 300 ஓட்டு கன்ஃபார்மாக இருக்குது. அப்படி எல்லாருக்கூடயும் அன்பாக பழகுவார். அவரால் இப்போ இந்த படம் எடுத்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை, இன்னும் ஒரு 300 ப்ரொடியூசருங்க நிச்சயமாக நம்பி ஜெமினி ராகவா மாதிரி படம் எடுப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதுக்கு அவர் தான் ஒரு காரணம் என்பதை இந்த மேடையில் சொல்லி இந்த டீம் நல்லா வரணும். ஏன்னா நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபோர்ட் இறைவனால் கவனிக்கப்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஆண்கள் ஜாக்கிரதை வந்து ராகவா வந்து எப்போதுமே வந்து சின்ன தயாரிப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். அவர் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஓடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பம். படம் விற்றுட்டாங்கன்னு யாரோ மேடையில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த படம் கண்டிப்பாக விற்றுரும். ஏன்னா 6 லேடிஸ், அதில் ஒரு அம்மா ஒரு அம்மா வந்திருக்காங்க. முன்னாடி கூப்பிட்டேன், அவங்கள முன்னாடி வரவே இல்லை. ஸ்டில்ஸ்லாம் எடுக்கலான்னு கூப்பிட்டேன், அவங்க வரவே இல்லை. இந்த படம் வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வச்சு, இது வந்து நடு காட்டுக்குள் முரட்டு குத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வைக்கலாம். நல்லா இருந்துச்சு. அந்த இது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்த மாதிரி தோணுச்சு. டயலாக்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப உசுப்பு ஏற்றுற மாதிரியே இருந்துச்சு. டைரக்டருக்கு எங்கே டைரக்டர் காணோம்? டைரக்டர் கூப்பிடுங்க. வாங்க சார், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், ஒரு கைத்தட்டல் சொல்லுங்கள் அவருக்கு. இந்த டைலாக் இப்போ எடுக்கிறதுக்கு மனசு தைரியம், எவ்வளோ தைரியம் வரணும். டைலாக் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு கூட டவுசர் என்ன வேஷ்டி கலர்ற மாதிரி ஆடியிருக்காரு. செம்ம ஆட்டம் ஆடியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. ராகவா ஏற்கனவே அவர் நடிகராக தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முரட்டு முகமாக, ஒரு பிஎஸ் வீரப்பா முகம் மாதிரி ஒரு முரட்டு முகமாக அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. இந்த டயலாக்லாம் டெலிவரி ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கீங்க. ராகவா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவாருங்கிறது இதில் நல்லா தெரியுது. வரணும், அவர் நல்ல மனுஷன். பொதுவாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷனில் அவர் ஒரு மனுஷன். இந்த கவுன்சிலர் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நல்லவர். அவர் படம் வந்து இந்த படம் வந்து நல்லா போகணும். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஏகப்பட்ட கல்யாணம், எல்லாருக்குமே இப்போ எனக்கு 3 மேரேஜ் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை. நான் எப்போன்னு கூப்பிடுவீங்க போவான்னு நினச்சேன், கரெக்டாக கூப்பிட்டாரு. அது அந்த நீங்கள் வேறு தனியாக பேசுகிறீங்களா? இல்லை எங்கிட்ட தான் பேசுகிறீங்கன்னு நினச்சேன். சரி, ஓகே. இந்த படம் அம்மா அவங்க நீங்கள் ஒரு வாட்டி இங்கே முன்னாடி வந்து அவர் ஸ்டில்ஸ் எடுக்கணும். சத்யா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போயிட்டாப்புல சத்யா. பட் அவங்க வேறு ஜப்டி வேறு உட்காந்தா நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாப்புல என்கிட்ட சத்யா. காணாமல் போயிட்டாங்க. இந்த 6 பேருக்கு ஒரு கைத்தட்டில் போடுங்க. எழுந்திரிங்கம்மா, உண்மையிலே சூப்பராக நீங்கள் தைரியமாக நடிச்சிருங்க. ரொம்ப பெரிய தைரியமாக நடிச்சிருங்க. இந்த படம் வெற்றிக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இதில் வந்திருக்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் பேரும் சொல்லலான்னு தான் நினச்சோம். எல்லாருமே திருமணத்துக்கு போக வேண்டிய வேலையாக இருக்கனால எல்லாம் அப்பப்போ ஓட வேண்டியிருக்குது. அதனால தான் முதல்ல இந்த கேசட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராகவா, நீங்கள் உங்கள் மனசுக்கு ஏற்ற பாடி இந்த படம் வெற்றி பெறணும். படம் விற்றுட்டீங்களா சார்? வாங்க சார், இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். படம் வாங்கிட்டாரு, கொடுங்க சார், கை கொடுங்க சார். எங்களுக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷம்.
இந்த படத்தை முதல்ல வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு வாங்கினதுங்கிறதே ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி பெறணும், உங்களை எல்லாரோட கைத்தட்டலும் இது மாதிரி படம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வரணுங்கிறது எங்களோட எண்ணம் சார், சிறுபட தயாரிப்பாளர்கள். அப்புறம் வந்து ராகவா இன்னொன்று புதுசாக எனக்கு ஒன்று சொன்னாப்புல, அன்னைக்கு நம்ம வந்து கியூப்பு வாங்குகிறோம். இந்த கியூப்பு வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு கியூப்பு தர்றதுக்காக வந்து நாங்கள் பேசினோம். அப்போ வந்து விஷால் தான் வந்து அதை கெடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அதை வந்து திருப்பி இந்த நிர்வாகத்தில் இருக்க அத்தனை பேரும் இல்லை திரையுலகத்தை வந்து முன்னாடி கொண்டு வரணுங்கிற நினைக்கிறவங்களாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கணுங்கிறத முயற்சி பண்ணோம். ராகவா நீங்களும் முயற்சி பண்ணோம். அது எல்லாத்துக்கும் மேலே தமிழக அரசு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, சிறுபட தயாரிப்பாளருக்கு 100 தியேட்டராவது கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும். அதுதான் முக்கியமானது. ஏன்னா 1500 தியேட்டரில் வந்து 100 தியேட்டர் கூட தர மாட்டேங்க. அது நைட் ஷோ. இப்போ நைட் ஷோ யாரும் வெளியே வந்து பார்க்குறதில்ல, இல்லைன்னா காலை காட்சி கொடுக்குறாங்க. இந்த காலை காட்சி ரெண்டுமே வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும். குறைஞ்சது 3 காட்சிகள் 100 தியேட்டர் கொடுத்தா தான் படம் எப்படி இருக்குன்னையாவது பார்க்க முடியும். இல்லைன்னா அதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு தியேட்டர்லேயே வராமல், தியேட்டர்லேயே தெரிஞ்சும் தெரியாமல் அப்படியே போயிடுது. அதனால் இந்த கோரிக்கையை மட்டும் நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க ஒட்டு மொத்தமாக யாரோ ஒரு 4 பேர்கிட்ட இருக்க இந்த 1500 தியேட்டரை ஒரு சிறு படங்களுக்கு 100 படம் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது தமிழக அரசு உத்தரவே போட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா புரட்சி தலைவரமாக இருக்கும்போது அதை செஞ்சாங்க. அதேமாதிரி அந்த உத்தரவு போட வேண்டிய. ஏன்னா இப்போ பாருங்கள், ஹெல்மெட் போடலன்னா 5000 ரூபா ஃபைனுன்னா எல்லாம் ஹெல்மெட் போட்டு போகிறோம். முன்னாடி ஹெல்மெட் போடவே மாட்டாங்க, இப்போ எல்லாம் ஹெல்மெட் போடுறாங்க. அதே மாதிரி சட்டம் நிறைவேற்றினா மட்டும்தான் இதெல்லாம் நடக்குங்கிறது குறிக்கொண்டு இந்த ஆண்கள் ஜாக்கிரதைங்கிற வந்து படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராகவ படத்தில் வந்து 100வது நாள் ஃபங்க்ஷனில் இதே மேடையில் நம்ம பேசணும்னு இந்த ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். விடைபெறுவதற்கு முன்னாடி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, வணக்கம். ஜெமினி ராகவை பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு மனிதர். நிச்சயமாக சின்ன ப்ரொடியூசர்களுக்கு முதல் குரல் கொடுக்குறவர் அவர். வந்து நிச்சயமாக அவரோட உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அவருக்கு நல்ல பேரும் புகழும் கொடுக்கணும். கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிச்சா சாரோட பேரை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் மிச்சோலாம் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றி அடையணும் என்று மனசார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ஜெமினி ராகவா வந்து ஒரு ரியல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன். எங்கள் சங்கத்தினுடைய ஒரு சரித்திரத்தை மாற்றி புரட்டி போட்டதில் அவர் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. விஷால் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயித்ததுக்கு ராகவா ஒரு முக்கிய காரணம். அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அவருடைய வெறி, நீண்ட காலம் ஒரு அந்த வெறி வந்து நடிப்பு தான். எப்படியாவது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு நடிகர் ஆகணும், அதுக்காக தான் அவர் தயாரிப்பாளரே ஆனார். இன்றைக்கி வந்து ஃபென்டாஸ்டிக்காக இதில் வந்து கேஸ்டிங்கை பற்றி சொல்கிறோம். இன்னொன்று, ஒருத்தர் தயாரிக்கும் போது அவருக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னு பெருமையாக ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் பேர் முருகானந்தம் வந்து நம்ம கைத்தட்ட வேண்டிய ஒரு ஆள். ஏன்னா ஜெமினி ராகவா கூட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது இந்த படத்துக்கான ஃபண்டை வந்து நண்பர் தான் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அந்த ஜெமினி ராகவானுடைய மனசும் இதை தைரியமாக வந்து இவரும் வந்து நம்ம நீண்ட ஆண்டுகளாக முருகானந்தத்தை பார்க்குறோம். ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருக்கார். எப்படியாவது இந்த தமிழ் சினிமா நல்லா வராதா, எப்படி பண்ணோன்னு. அதுவும் ஒரு மிலிட்ரி மேனு, பட்டாளத்திலேருந்து வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாபெரும் ஹீரோக்கள் நடித்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இன்னும் நீங்கள் ஹீரோயிங் ரொம்ப லேக்கு. இப்போ நான் ஒரு அடுத்த படம் காட்டுப்புறான்ற ஒரு திரைப்படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அடுத்த படம் என்னான்னு போய் பார்த்து ஒரு பெரிய ஹீரோயின் கிட்ட போனோன்னு பார்த்தா யார் ஹீரோ, கதெல்லாம் அப்புறம் தான் யார் ஹீரோன்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின் லேக். இந்த ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நயன்தாரா, ஒரு திரிஷா மாதிரி, நீங்கள் ஸ்ரேயா, நீங்கள் பெரிய மத்வானி, அன்சிகா மத்வானி, நல்ல கதை. இப்போ நயன்தாரா ஜெயிச்சிருக்காங்கன்னா கதையில் ஜெயிச்சு இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்க பாருங்கள். யார் கதை சொன்னாலும் பரவாயில்லன்னு இந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ண அத்தனை பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இன்னொன்று, இதில் வந்து ரொம்ப வைரமுத்து சாரை வந்து ரிமெம்பர் பண்ணாலும் படத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஏன்னா ஒரு தவறு நடந்ததை சுட்டி காட்டியிருக்க டைரக்டரை நம்ம பாராட்டணும். டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி கேமராமேன் நல்லா தெரியுது. ஒரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது கொடுத்த இடத்துல எப்படி அந்த பயங்கரத்தை காட்டலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்
மியூசிக் டைரக்டர், ஹீரோ ஆஃப் த டே. ஒரு ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூமு, நைட் எஃபெக்ட்டு, அந்த நைட் எஃபெக்டில் ஒரு பில்டிங்கை காட்டும்போது ஒரு ட்ரெயின் சவுண்டை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் முதலைகள் வரும்போதும் சரி, எது வரும்போதும் இன்றைக்கி வந்து இந்த படம் நிச்சயமாக முறையாக வாங்கின நண்பர் சாருக்கு சொல்கிறேன், செந்தில்குமார் சார், நீங்கள் வந்து இதை பப்ளிசிட்டி மீடியா இருக்குது, நீங்கள் எவ்வளோ படங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி தான் மாட்டிப்போம் சொன்னார் பாருங்கள் வி சேகர். எல்கேஜி குழந்தையும் டிகிரி படிக்கிறவங்களும் ஒன்றா ஓட்ட விடுறது தான் நமக்கு தமிழ் சினிமாவில் நமக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினி படமும் விஜய் படத்துக்கும் நடுவில் அவர் திரும்பினா நியூஸு, உட்காந்தா நியூஸு, எழுந்தா நியூஸு, பப்ளிசிட்டியே தேவையில்லை. எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஃபெஸ்டிவல் தான் தமிழக மக்களுக்கு. ஆனால் சின்ன படங்களுக்கு அதுக்குரிய வந்து மரியாதை வந்து இன்றைக்கி டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி நிறைய கேமரா பார்க்குறேன் நான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து இதை வந்து ஊதி விடுறது தான். அந்த வந்து டிஜிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு மக்கள் வந்து 3 நாள் உள்ள வரத்துக்கான எல்லா மெட்டீரியலும் இந்த படத்தில் இருக்குங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த பெண்களை வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை சுட்டி காட்டுறாங்க. அதாவது இதில் வந்து இது ஆபாசமான படமாக நினைக்காம ஃப்ராங்காக ரொம்ப ஜாலியாக இருக்க பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமான படம். ஆண்கள் ஜாக்கிரதை என்பது ஒரு மெசேஜ் உள்ள படமாக தான் என் பார்வையில் எனக்கு தெரியுது. அதே போல் எல்லாரும் வந்து ராகவா நல்லா நடிக்கிறாரு, முருகானந்தம் நல்லா நடிக்கிறாருன்ட்டு போகாமல் பெரிய ப்ரொடியூசர்ஸும் இவங்களை வந்து யூஸ் பண்ணோம், இந்த ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணோம். இங்கே ஒரு தம்பி, இங்கே வாங்க தம்பி, உங்கள் பேர் என்ன? உண்மையிலேயே ஒரு ஹீரோ மெட்டீரியல், ரொம்ப பார்க்க நல்லா இருக்கார். இவரை வந்து யூஸ் பண்ணிக்க நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு டைரக்டர் வந்து ஒரு அருமையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்காரு. ஒரு சாமியாரை காட்டும்போது கூட அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஆண்கள் ஜாக்கிரதை வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடும்பத்தோட படம் பார்க்கலாம். அது மாதிரி வந்து இப்போ இந்தியில் வந்து நிறைய படங்கள் இப்படி வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. எல்லாரும் நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்திருக்க இவ்வளோ பேரும் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேரும் ஒட்டு மொத்தமாக கைத்தட்டுங்க. இட்ஸ் நாட் ஆர்டினரி இஷ்யூ. ஜெமினி ராகவாவும் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்க இந்த படம் வந்து மிகப்பெரிய விஷயம். இங்கே நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணாமல் போக முடியாது. ஏன்னா நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், ஒரு முக்கிய ஆல் இண்டியா திரையுலக பட்டதாரிகள் சங்க தலைவராக இருக்கேன். அண்ணன் ராஜன் அண்ணன் வந்து சொன்னார் லஞ்சம் வாங்குறாங்கன்ட்டு. நிச்சயமாக இவங்க லஞ்சம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்தீங்களா? இல்லை. அதாவது பாரத பிரதமர் வந்து இன்றைக்கி எல்லாமே நெட்டு. நீங்கள் வந்து 8980808080 இப்போ வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லை, பிஜேபியில் சேர்ந்துடலாம். ஸோ பிஜேபி ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நாட்டை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. நிச்சயமாக அண்ணன் ராஜன் அண்ணன் சொன்னதை மெயிலில் நான் வந்து நாளைக்கே வந்து பாரத பிரதமருக்கும் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டருக்கும் மெயில் அடிப்பேன். யார் மெயில் அடித்தாலும் உடனே பார்ப்பாங்க. அதுதான், அதாவது பாரத் மாதா கி ஜெய்ஹிந்த். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை படம் வந்து ஜெமினி ராகவ் அழைப்பின் பேரில் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எனக்கு அவர் நண்பர் வட்டத்துக்குள் வந்தார், என்னுடைய நட்பு வட்டத்துக்குள்ள. அவருக்கு வந்து தயாரிப்பாளராக இருந்தால் கூட நடிப்பின் மீது அதீதமான ஒரு காதல் உண்டு அவருக்கு. அதான் அவருடைய அந்த ஸ்க்ரீனில் அவருடைய நடிப்பு வெளிப்பட்டுச்சு. அவர் ஒரு ஹீரோக்கான மெட்டீரியலாக தன்னை தயார்படுத்திகிட்டு இருக்காருன்றது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். பட் அவர் நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணிட்டே இருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இடத்த நோக்கி நகரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவர் வேதவாக்காக எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி படத்தோட இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், நடிகர் நடிகைகள், 5 ஹீரோயின் எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு தங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்கள் ஜாக்கிரதை மிகப்பெரிய வெற்றி பெறணும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஆண்கள் ஜாக்கிரதை, தாயும் மொழியும் இரு கண்கள். எனக்கு முன்னால் இந்த மேடையில் இந்த படத்தை வெற்றி பெறணும்னு சொல்லி பேசியிருப்பேன் அனைத்து நல்ல உலகங்களுக்கும். அதாவது இப்போது சமுதாயத்தில் வேலையில்லா திண்டாட்டம் எப்போவுமே இருக்குது எல்லா நாட்டிலையுமே. அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சுட்டே போகிறாங்க, பிஇ எம்இ பிஹெச்டி படிச்சுட்டே போகிறாங்க, ஆனால் வேலை கிடைக்கல. எதுக்குமே ஒரு பயன்பாடு ஒன்று இருக்குது. குட்டிச்சவர் அப்படின்னாக்கா குட்டையாக கட்டுற செவர் இல்லை. நீங்கள் 100 அடி உயரத்துக்கு ஒரு செவரை கட்டிக்கிட்டே போய் மேலே ரூஃப் போடலை அப்படின்னா அதுவும் குட்டிச்சவர் தான்.
அதுபோல் எத்தனை கஷ்டங்கள் பட்டு சின்ன படமோ பெரிய படமோ ஒரு சினிமாவை உருவாக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் பர்டிகுலர் தூங்கிடுச்சு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு வேலையில்லா ஒரு படித்த இளைஞனுக்குள்ள அந்த மனவேதனை நிறைய வீடு கட்டி மேலே ரூப் போடாமல் இருக்க குட்டிச்சோர் மாதிரி தான். அந்த வகையில் ஒரு ஒரு மரத்தில் பூக்கிற பூ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதையோடு முடிச்சுக்கிறேன். ஒரு 10 பூ ஒரு 100 பூ பூக்குன்னா 10-20 பூவை பறித்து கொண்டு சிவன் கழுத்தில் போடுவாங்க. ஒரு 10-20 பூவை பறித்து கொண்டு போய் தலைவர் கழுத்தில் போடுவாங்க. இன்னும் ஒரு 10 பூவை கொண்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை கழுத்தில் போடுவாங்க. இந்த பூ எங்கெல்லாம் போய் சேருதோ அங்கெல்லாம் அந்த இடத்துக்கு மரியாதை. அவர் மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், ஒரு பணத்து கழுத்தில் கொண்டு போய் பூவை போட்டால் கூட அந்த பணத்துக்கு மரியாதை. கடைசியில் ஒரு சில பூக்களை பறிக்காமலே விட்டுருவாங்க. ஆனால் அந்த பூவை என்ன பண்ண ரொம்ப வேதனைப்பட்டு அங்கேயே உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஆனால் என்னென்னா இப்போ இங்கேருந்து பறித்து போன பூவெல்லாம் எங்கே போய் செஞ்சாங்க அந்த பெருமை சேர்த்துச்சு. ஆனால் பறிக்காத பூக்கள் என்ன பண்ணால் அங்கேயே விழுந்து அங்கேயே கீழே விழுந்து உதிர்ந்து அந்த மரத்தை சுற்றி ஒரு வாசத்தை சேர்த்துச்சு. போகிறவங்க நின்று திரும்பி பார்க்குற மாதிரி இந்த வாசம் அங்கேருந்து தான் வருது. அப்போ பூ இருக்காது, பூ கீழே இருக்கும். அந்த மரத்தை பார்த்து இந்த வாசம் வந்து இங்கே தான் வருது சொல்லி அந்த பிறந்த இடத்துக்கு பெருமை சேர்த்து அந்த பூ. அதுபோல் இந்த படத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தால் கூட இப்போ முதல்ல இந்த படத்தை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு காட்சியை பிரிவு பார்த்த உடனே படம் பிடிச்சிருக்கு, நாளைக்கு பேசலாம் அப்படின்னாங்க. நம்ம சுஜி ஃபிலிம் ஜீசஸ் அந்த ஃபில்முடைய ஓனர் செந்தில்குமார் சார். நாங்கள் ஏதோ சும்மா பேருக்கு எல்லாம் சினிமாவில் அப்படி தான் சொல்லுவாங்க, நாளைக்கு பேசிக்கலாம், நாளை மறுநாள் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரும் பேருக்கு தான் சொல்கிறார் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஒரு பங்க்சுவல் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஒரு மிலிட்ரிக்காரன், எக்ஸ் மிலிட்ரி. நான் வந்து மிலிட்ரி வேறு, எங்கள் சிவில் வேறு, என்டையரில் வேறு மாதிரி இருக்குது. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சின மாதிரி, பேதை நெஞ்சம் மட்டும் இல்லை, ஒரு ஆம்பளை நெஞ்சம் கூட யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதையும் சினிமா பற்றி சொல்ல தேவையில்லை. அந்த சினிமாவில் உண்மையிலே வந்து நல்லவர் லட்சியம் வெல்லுவது நிச்சயம் மாதிரி ப்ரிவியூஸை பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற சொல்லி உண்மையிலே நான் வந்து இந்த படத்துக்கு நான் வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருந்தா கூட நான் எந்த கவலையும் படவே இல்லை. உண்மையிலே நான் உழைச்ச காசு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு நல்ல மனிதனோட கையில் போய் இந்த படம் சேர்ந்துருக்கு. அந்த வகையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கு நன்றியை சொல்லிட்டு, தாயும் மொழியும் மாரி கண்கள், மொழிக்கு மட்டும் தாய் பேர் வைக்கல, ஆறு மண் எல்லாத்துக்குமே தாய் பெண். உலகத்துடைய முதல் உறவு. அம்மாக்கள் தப்பு பண்ணாமல் இல்லை, எத்தனையோ அம்மாக்கள் வந்து குழந்தைய கொண்டு தூக்கி சாக்கடையில் போடுறாங்க. உலகத்தில் உள்ள பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளை கொன்று ஒரு அம்மா சாக்கடை தூக்கி வீசினாலும், ஆனால் அம்மாங்கிற அந்த வார்த்தை வந்து அது கூட மன்னிக்கு போனால் தெய்வத்துக்கு சமம். அது பிறக்கிற குழந்தைலாம் கொன்று போட்டால் கூட அம்மா தெய்வம் தான். அப்பேற்பட்ட இந்த பூமி நம்முடைய தாய்மண். இந்த தாய்மண்ணில் தவறுகள் ஆண்கள் ஜாக்கிரதை அப்படின்னு படம் எடுத்திருக்காங்க. அதான் நிறைய அம்மாக்கள் எப்படி வளர்க்குறாங்கன்னா, பிள்ளையப்போ என் பிள்ளைய வந்து செல்ல பிள்ளைய ஒரு பிள்ளைய நான் வளர்க்குறேன். என் பிள்ளை கடைக்கு போக மாட்டான், எதுவும் போக மாட்டான், அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணி நான் வளர்க்குறேன். என் பையன் படிச்சிருக்கான், நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாமல் ஒரே பிள்ளைன்னு ரொம்ப பாசமாக வளர்க்குறேன் அப்படின்ட்டாங்க. இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் 2019 இன்றைய காலகட்டத்தில் எதுவுமே தெரியாத பொண்ணு மட்டும் இல்லை, ஆண் கூட எதுவுமே தெரியாமல் வளர்த்தாக்க அந்த ஆண் வந்து வெளியில் வீதிகளை போனாக்க ஒரு பொண்ணுக்கு என்ன பாதிப்பு வருமோ அதை விட கூடுதலான பாதிப்பு ஒரு ஆணுக்கு வரும் அப்படிங்கிற நல்ல மெசேஜ் சொல்ல படம் தான் இந்த ஆண்கள் ஜாக்கிரதை. இந்த ஆண்கள் ஜாக்கிரதை படத்தில் வந்து உண்மையிலே நான் எனக்கு வாய்ப்பு கேட்டேன். இப்படி உண்மையிலே இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அந்த 5 பெண்களும் உண்மையிலே வந்து நடிப்பாங்களா, இந்த சீன் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக பார்க்கும்போதே ரொம்ப அவங்களுக்கு மனதார நன்றி சொல்லிக்கிறான்னு. ஏன்னா அவங்களுக்கு இந்த பழக்கமே இல்லை, ஒத்துக்கிட்டாங்க, நடிக்க வச்சாங்க. பணத்துக்காக நடிக்கலை, எல்லாம் பணம் சொல்லுவாங்க. அவங்க அது பணத்துக்காக நடிக்க, அவங்களும் உள்ள ஒரு கலை வெறி. அந்த உண்மையிலே வந்து அந்த எங்களுடைய டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அது அந்த பெண்ணை மட்டும் இல்லை, அந்த பெண் குடும்பத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தையே எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல மெசேஜ் சொல்ல படம் தான் ஆண்கள் ஜாக்கிரதை. ஜெமினி ராகவா ஒரு நாள் ஒரு குலதெய்வம் கோயில் போயிட்டு, வேதாரண்யம் சொந்தவர், போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார். அப்போ சினிமா பற்றி யோசிச்சுருந்தேன், அடுத்து என்ன படம் பண்ணலாம் யோசிச்சுருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, வண்டி நிறுத்தி என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னேன்.
ஒரு 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 நாட்டு இருக்குது, ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. வந்தார், டைமே இல்லை, வந்தார் வித்தின் 10 days. அப்புறம் அவ்வளோ ஃபாஸ்ட், இன்னைக்கு வரையும் ஓடிட்டே இருக்கார், இன்னைக்கு வரையும் ஓடிட்டே இருக்கார். அந்த வகையில் ஜெமினி நான் கொடுத்த அஷூரன்ஸ் நானும் காப்பாற்றினேன், அவரும் காப்பாற்றேன். இங்கே 2 பேர்த்துக்கு அதான் சொல்லுவாங்க இல்லையா, மலரே குறிஞ்சி மலரே பிறந்த பையனை நீ அடைந்த மாதிரி இந்த படம் எடுத்தவனோட பையன் வந்து நல்ல மனிதர் கையில் சேர்ந்துச்சு. இது வந்து அவரோட ஒரு கை மட்டும் மாற்றாது, நமக்கு 2 கண்ணு 2 கை 2 காது, மூக்கில் கூட 2 ஹோல்ஸ் இருக்குது, எல்லாம் 2 படைச்சிருக்கு ஆண்டவன். அது மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஒன்லி இதை வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லாமல் மீடியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தி உங்கள் கையில் தான் சேர்த்துருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமான என்னோடய முதல் படம் மரப்பாச்சிங்கிற படத்தில் என்னை நடிக்க வச்சு நடிகராக அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது மிலிட்ரியில் கட்டாயமாக சினிமா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இல்லைன்னா வாரத்துக்கு 2 படம் பார்க்கணும், வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக சினிமா வந்து மிலிட்ரியில் பார்த்தே ஆகணும். வேறு வழி இல்லாமல் ஹிந்தி தெரியாதனால போய் பார்த்தோம். அப்போ நானா பட்டேகரும் நடிகரை பார்த்தோம். அதை பார்த்து நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. மிலிட்ரியில் நான் இன்ஜினியர், அதை ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சினிமாவுக்கு வந்தேன். அப்புறம் பார்க்குற முகம்லாம் நிறைய பல கோடிகளை இழந்தேன். கொஞ்சம் நஞ்ச கோடி இல்லை, சினிமாவிலே யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது 150 கோடி இழந்தேன். 150 யார் இங்கே டீமில் உள்ளவங்க தெரியும். நான் யாருன்னு இது வரைக்கும் தெரில, ஆனால் இழந்த கோடிகள் மட்டும் 100-150 கோடி எப்படி இழந்தேன்னு தெரில. இருந்தாலும் இன்னும் என் உயிர் இருக்க வரைக்கும் அதையும் நான் இழந்தா கூட நிச்சயமாக நான் சினிமாவில் நடிக்கும்போது தான் அதையும் நான் செய்வேன்னு தெரிவிச்சுட்டு என் டைரக்டர் முத்துமன்னார் அவர்களுக்கு நன்றி தோழி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று சார், உலகத்திலேயே சிறந்த தொழில்னு எடுத்துக்கிட்டால் நான் வந்து சினிமாவை தான் சொல்லுவேன். போடுற பணத்துக்கு ஒரு குறுகிய காலத்தில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரே தொழில் சினிமா. அதே மாதிரி போடுற தொழிலுக்கு முதலுக்கு கேரண்டி இல்லாத ஒரே தொழிலும் சினிமா தான். அதை கரெக்டாக பண்ணும்போது அதில் ஒரு பெரிய சரித்திரமே படைக்கலாம். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி நன்றி, வணக்கம். என் பேர் உஜ்ஜயினி மூர்த்தி, திருச்சி. ஆண்கள் ஜாக்கிரதை திரைப்படத்தில் செகண்ட் வில்லன் நடிச்சிருக்கேன். வில்லன் கேரக்டரை செகண்ட் வில்லன் தான் பண்ணியிருக்கிறேன். ஜாயின்ட் டைரக்டர் திரு முருகானந்தம் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் முத்து மனோகர் சார், ஜெமினி சார், ஞானசேகர் சார், ராஜா சார், எடிட்டர் சோழன் சார், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஃபுல்லாக ஒரு தைரியம் கொடுத்து நடிக்க வச்சு ட்ரைனிங்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. படம் வந்து அருமையாக பிரமாதமாக வந்திருக்கும். 2000 முதலை வச்சு படம் பண்ணியிருக்கோம். 2000 முதல்ல வந்து அவ்வளோ ரொம்ப தத்துரூபமாக நேச்சுரல், கொஞ்சம் கூட கிராஃபிக்ஸே இல்லை, அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் ஒவ்வொரு ஷாட்டுமே. ஜெமினி நல்லா அவர் ஒரு செகண்டில் விழுந்துட்டாருன்னா 650 முதல்ல ஒரு யூனிட்டில் இருக்கும், விழுந்த ஒரு செகண்ட் அப்படியே சிங்குனி இழுத்துட்டு போயிருக்கும். அவ்வளோ ஒரு திறமையாக ரொம்ப டேலண்ட்டாக அந்த இது வச்சு தட்டுவார், இந்த டன்னு தட்டுவார், அந்த இது இதில் வச்சு வாளியில் வச்சு அந்த ஒரு செகண்டில் ஜர்க் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு செகண்டு தட்டில் கீழே விழுந்துட்டாரு முதல்ல இழுத்துட்டு போயிருக்கும், இந்த கோட்டை பிடிச்சி இழுத்துருக்கும். ரொம்ப தினைக்கு அவங்க கார்டு பின்னாடி இருந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கேமராமேன் சார், அவங்க முத்துமோகன் சார், கேமராமேன் சார், குமார் சார், அவங்க ரொம்ப 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 பயங்கரமாக எடுத்தாங்க. அதில் ஷாட்லாம் ஹெலிகாமெலாம் எடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். லைட்டிங் சென்ஸு, மியூசிக் டைரக்டர் அப்போ பாலகணேஷ் சார்லாம் அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. எடிட்டிங்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பாங்க. திருச்சி இது புதுக்கோட்டை கேபிஎஸ் மகேந்திரன் தான் எனக்கு இந்த அளவுக்கு இந்த நிற்கிறேன்னா அவர் ஒரு காரணம். எங்களோட மேடம் சாந்தி மேடம் ஐஐபி காலேஜ், அவங்க ஜாயின்ட் டைரக்டர் திரு முருகானந்தம் சார், மற்ற ஆயர்பாடி கண்ணன், தியாகராஜ் அண்ணன், விக்ரம் சார், ராஜபாண்டியன் சார், எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் எல்லாத்துக்குமே இது வசந்த் படம் வந்து ரொம்ப வெற்றிகரமான ஏற்கனவே ஒரு ப்ரொடியூசர் சார் பேசிட்டு தான் போனாங்க. 100 நாள் ஓடக்கூடிய படம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக 100 நாள் ஓடும். ஒரு தேட்டரில் ஒரு 50 நாள், ஒரு தேட்டரில் 40 நாள், ஒரு தேட்டரில் 30 நாள், இந்த மாதிரிலாம் போய்கிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 நாள் 150 நாள் ஓடும். இதே இதில் வந்து ஒரு விழா கொண்டாடுறதுக்கு பெரிய வாய்ப்பு. எங்களுடைய ஆதரவு மீடியா, பத்திரிகை நண்பர்களும், தொலைக்காட்சி நண்பர்களும் அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு, படம் நல்ல ப்ரொமோஷனில் எடுத்துகிட்டு போகலாம். நல்ல அருமையான படம், உங்களுக்கு தெரியும். உங்களோட உதவி ஒத்துழைப்பு அனைவரும் தேவை. ரொம்ப நன்றி, வணக்கம். கிராமத்தில் வள்ளி திருமண நாடகம் போடுவான், டான்ஸரும் பப்புனு வந்த உடனே எல்லாம் தூங்கிடுவான். அது மாதிரி கடைசி மனுஷன் யாராவது இருக்கிறாங்கன்னா அப்போ கூட ஜெமினியை நாங்கள் வாழ்த்திட்டு தான் போகணும், இல்லையா ஜெமினி? இதில் நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம். வின்னர் ராமச்சந்திரன், தங்கராஜ், ஜெமினி. நாங்கள் 3 பேரும் இந்த எலெக்ஷன் அப்போ ஒன்று சேர்ந்து அடித்த லூட்டி பெருசு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நான் அடுத்த படம் பெருசாக எடுக்க போகிறேன்,
நான் நடிக்க போகிறேன்னு. நான் நடிக்க சொல்லும்போது நான் ரொம்ப அவரை கிண்டல் பண்ணுவேன். அவர் நடக்கிறது பேசுறது எல்லாத்தையுமே. ஸோ அவர் கிண்டல் பண்ணி நான் வந்து நான் காமெடியன் அவரை காமெடியன் ஆக்கிட்டேன். இப்போ படம் எடுத்துட்டாரு. படம் எடுத்து ஷோ போட்டார். ஷோ போட்ட உடனே நான் வந்து வின்னர் ராமச்சந்திர சொன்னேன், ஆனால் என்னென்னே பண்ணியிருப்பார் இவர் அப்படின்னு. சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ படம் பார்த்த உடனே அப்படியே சேஞ்ச். அவருடைய கேரக்டரை மாற்றி அவர் நடை உடை எல்லாமே இருந்தால் கூட அதை அப்படியே உட்கார்ந்தது அந்த கேரக்டர். அப்போ நான் இன்னொரு அண்ணன் சொன்னேன், ஆனால் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு, நிச்சயமாக அவர் எய்ம் பண்ணது நடந்துருச்சு. அதனால் ஜெமினி சார், இந்த படத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வந்திருக்கீங்க. அது இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் வேறு, அது இல்லாமல் ஈசி மெம்பர் வேறு. உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இந்த படம் நிச்சயமாக நல்லா போகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்குற. நன்றி. நான் இன்று இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றால் சினிமாவில் எனக்கு விரலை பிடித்து அரிச்சுவடி சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் கிச்சா சார் அவர்கள். அவரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. நான் அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எனது அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களில் கேமராமேன் PS செல்வம் சார் இருக்கிற இடமே தெரியாத அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அதாவது அவருடைய பள்ளிக்கூடத்தில்தான் நான் பயின்றேன். அதன் தலைமை ஆசிரியர் தான் வி சேகர் சார் அவர்கள். திருவள்ளுவர் கலைக்கூடம் தான் என்னை வளர்த்தது. அடுத்து முருகானந்தம் சார் அவர்கள் என்னை முதல் இயக்குனராக பார்த்தவர். அந்த வாய்ப்புக்கு பிறகு அடுத்த படம் திரு ஜெமினி ராகவா அவர்களும் முருகானந்தம் சார் அவர்களும் இணைந்து தயாரித்த இந்த படத்தில் மீண்டும் எனக்கு இயக்குனராக ஒரு வாய்ப்பளித்தார்கள். அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்று ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு பொருட்செலவாகின்றது என்பது தெரியும். அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்று சொல்வார்கள். இந்த படத்திற்கு அச்சாணி திரு முருகானந்தம் சார் அவர்கள். அவர் இல்லை என்றால் இந்த ப்ராஜெக்ட் நகர்ந்தே இருக்காது. அப்படிப்பட்ட ஒருவரை நான் மறக்க முடியாது. அதேபோல் ஜெமினி ராகவன் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட அந்த திரைப்படத்திற்கு என்ன ஒரு துல்லியம் வேண்டுமோ அதை விடாமல் கேட்டு வாங்குவார். அதுதான் படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. மற்றபடி சொல்ல வேண்டுமானால் இந்த திரைப்படம் இந்த அளவு வந்ததற்கு காரணம் ஒரு இயக்குனராக நான் மட்டும் பெருமைப்பட்டுக் கொள்வதில் துளியளவும் அர்த்தமில்லை. இது ஒரு கான்ட்ரவர்சியான கதைக்களம், அது உங்களுக்கே புரிந்திருக்கும். இதில் முதலில் துணிச்சலாக நடித்த இந்த கதாநாயகிகளுக்கு நான் தலைவணங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்து கேமராமேன் வந்து அவர் கிச்சா சாருடைய ஸ்டூடெண்ட்டு, அது நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. நான் பேசிக்காக கேமராமேன் தான், பட் ஆனால் இந்த படத்தை வந்து என்னுடைய நண்பர் சிவகுமார் அவர்கள் தான் கேமராமேனாக ஒர்க் பண்ணார். அதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி பார்த்தீர்களானால் மேக்கப் மேன் அபிநந்தனிலிருந்து பாலகணேசனுடைய 2வது படத்திற்கும் இசையமைப்பாளர், அவருக்கும் எனக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. அதுபோல் காஸ்டியூமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், என்னுடைய உதவியாளர்கள் அர்ஜுன், சஞ்சய், இன்னும் சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்ல வேண்டும். நான் இதை சொல்லிக் கொண்டிருந்தால் இது நன்றி தெரிவிக்கும் விஷயமாக அமைந்துவிடும். இந்த படத்தை பற்றி கருத்து நிறைய பேர் அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அதாவது நான் பெற்ற பிள்ளையை, என்னுடைய பிள்ளையை, இவன் ரொம்ப பலசாலி, தைரியசாலி, பராக்கிரமசாலி அப்படி பேசிக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. என் படத்தை பார்த்துட்டு மற்றவங்க சொல்லணும், அதுதான் எனக்கு பெருமை. அதனால் என் படத்தை பற்றி நான் இப்போ பெருமையாக பேச மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு புது நடிகர்களை வைத்து ஒரு படத்தை இயக்கி அதை வியாபாரம் செய்வது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இன்றைக்கி நேற்று சினிமாவுக்கு வரல, அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்கேன். நான் வாங்கின அடி எனக்கு மட்டும்தான் தெரியும். இதில் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. வி சேகர் சார் கூட அன்றைக்கி பத்திரிக்கை கொடுக்க போகும்போது ஒரு விஷயம் சொன்னார், உன்னோட பொறுமை தாண்டா, அதாவது நீ ரொம்ப பொறுமைசாலி, உன்னோட பொறுமை தான் வந்து உன்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
உண்மையிலே அந்த பொறுமை எங்கேருந்து வந்துச்சுங்கிறது ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒரு படம். அந்த படத்தில் வடிவேல் சார் வானொலியில் வடை சுடுற மாதிரி ஒரு சீனு. ஜன்னலுக்கு வெளியில் ட்ராலி போட்டு செல்வம் சார் தான் கேமராமேனு ரெடியாக உட்காந்துருக்காரு. சிவசங்கர் மாஸ்டர் 20-30 குரூப்பு எல்லாம் இருக்காங்க. செல்வம் சார் சொல்கிறாரு, வடிவேல் ஃபேஸில் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு தெர்மோகால் பவுன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னாரு. அப்படிங்கிறதுக்குள்ளே ஓடணுமே, அதான் எனக்கு கேமராமேன் அசிஸ்டன்ட்னா அப்படி தானே இருக்கணும். வேகமாக ஓடி போய் ஆர்வத்தில் ஒரு தெர்மோகால் எடுத்துகிட்டு போய் செவத்தில் ஒட்டினேன். அப்போ தான் தெரிஞ்சுது நான் ஏறினது வந்து செட்டு, டோட்டல் செட்டு உடஞ்சி கிச்சன் மேடையே காலியாகி கொதிக்கிற எண்ணெய் எங்கே பார்த்தாலும் தெரிச்சு ஓடுது. எனக்கா அப்படியே கை காலெலாம் நடுங்கிருச்சுது. ஆஹா, கேமராமேன் என்ன திட்ட போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அங்கேருந்து விசேகர் சார் வந்தார். இன்றைக்கி சொல்கிறேன், இந்த இடத்துல எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் அவங்க வாயில் என்ன வார்த்தை வரும்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் விசேகர் சார் என்ன சொன்னார் தெரியுமா? பார்த்துட்டு மேலே எங்களையும் பார்த்தாரு. எனக்கு நடுக்குது. அவனுக்கு என்ன பட்டிருக்க போகுது, அவனை முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, பேக்கப்பா அப்படின்னாரு. ஒரே வார்த்தை, எதுவுமே சொல்லலை. நீங்கள் பேக்கப்பா, அவனை முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னாரு. அதுக்கப்புறம் செல்வம் சார் மெதுவாக வந்து, டேய் உண்மையிலேயே உன் மேலே என்ன கொட்டிட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த மாதிரி அந்த பொறுமைக்கு அடையாளம் அவர் தான். நான் அவர்கிட்ட இருந்து அந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்தை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்து இன்றைக்கி இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஒரு சில படங்கள் பண்ணினேன். எல்லாமே அந்த புதுமுகங்களுக்கும் போது தேட்டரே தரமாட்டாங்க. அதை வாங்குறதுக்கு 1-2 பேர் வந்தாலும் தேட்டரே தரமாட்டாங்க. பல சவால்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி துணிச்சலாக இந்த திரைப்படத்தை வாங்கி இதை வெளியிட இருக்கும் சுஜி சீசஸ் ஃபிலிம்ஸ் செந்தில்குமார் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அடுத்தடுத்து என்னுடைய வெற்றி அவர் கையில் தான் இருக்கிறது. மேலும் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று பணிவன்புடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்கள் ஜாக்கிரதை மூவி இந்த படம் வந்து சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் 2 பேருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் ராகவாண்ணா அண்ட் முருகானந்தம் சார். இன்னும் கரெக்டாக ஆர்டராக சொல்லணும்னா முருகானந்தம் சார், ராகவாண்ணா, அப்புறம் டைரக்டர் கே.எஸ். முத்துமனோகரன் சார் சொல்லணும். இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு சேலஞ்ச்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய நான் சின்ன படங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வைஸ் வந்து ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப பெரிய பட்ஜெட் மூவிஸ்க்கு தான் வந்து லைவ் பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து அந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மூவி நான் எடிட் பண்ணும்போது டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு ஃபைனல் கட் முடிஞ்சது கூப்பிட்டு காமிச்சார். முத்துமனோகரன் சார் கூப்பிட்டு காமிச்சார். எடிட்டில் ஃபுல்லாக படம் பார்த்தேன். நான் பார்த்துட்டு சார் நான் சொன்னேன், சார் என்ன சார் சாங் கிடையாது, ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படம் அப்படின்னாரு. சொல்லும்போது சார் என்ன சார் பயங்கரமான விஷயம் இருக்குது சார் படத்தில், இப்போது சாங் இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ரீரெக்கார்டிங்கான விஷயங்கள் இருக்குது சார். நம்ம ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக லைவ் பண்ணணும் சார், பண்ணால் தான் வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சவுண்டிங் அப்படின்னு சொல்லும்போது நான் டைரக்டர் சார்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பேசும்போது ஒரு சில டெக்னீஷியன்ஸ் ஏன்னா ஆன் ஸ்க்ரீன் எப்படி சொல்கிறாரோ அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து நிறைய மெயினாக சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு நான் சொல்வேன். முருகன் அண்ணா, ஜேவியர் அண்ணா, 5.1 மிக்சிங், ஃபைனல் மிக்சிங் கண்டினியூஸாக ஒரு 1 வீக் டே அண்ட் நைட் ஃபைனல் மிக்ஸ் வந்து அப்படி தான் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் மூவிக்கு ஒர்க் பண்ண அந்த திங்கிங்கன்றதெல்லாம் தாண்டி நல்லா ஒர்க்கு வந்து நல்லா வரணும், நல்லா பூஸ்டப் பண்ணணுன்றதில் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நான் சொல்வேன் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒர்க் பண்ண லைவ் செஷன்ஸ், ப்ரோக்ராமர்ஸ். ஃபஸ்ட்டு படம் வந்து முருகானந்தம் சார் ஜெம்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வந்து மரப்பாச்சின்ற ஒரு ஃபிலிம் வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் கே.எஸ். முத்துமனோகரன் சார். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த முருகானந்தம் சார் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா இது செகண்ட் மூவி எனக்கு இந்த பேனர் ஜெம்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ராகவானா மூவி செகண்ட் மூவி எனக்கு.
ஸோ இந்த படம் வந்து லைவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சவுண்டிங்க்கான டைம் ஸ்பேஸ் எனக்கு நல்லாவே தேவைப்பட்டுச்சு. யூஸ்வலாக ஒரு கம்போசருக்கு வந்து ஒரு படம் ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் 25 days to 30 days தேவைப்படும். ஸோ ரீரெக்கார்டிங் அடிஷ்னலாக எனக்கு ஒரு 30 days மேலேயே தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, ஐயோ என்னடா இது நம்ம வந்து வார்த்தை கொடுத்துட்டோமே 30 days 25 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னால் அதுக்கான டைம்ஸ் நிறைய போக அந்த செகண்ட் ஆஃப் மூவிக்கான விஷயங்கள் உள்ள டீப்பாக ஒர்க் பண்ண இன்னும் ஒரு 10 days தேவைப்பட்டுச்சு. இல்லை சார் நீங்கள் தி பெஸ்ட் வர வரையும் வேணாம், விட வேணாம், பண்ணுங்கள், இன்னும் ஒரு 10 days இல்லை 20 days கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். முருகானந்தம் சாரும் ராகவா சாரும் டைரக்டர் KS முத்துமலன் சார். அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த ஆண்கள் ஜாக்கிரதை படத்தில் வந்து டைரக்டருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேவ் லென்த், ரொம்ப க்ளோஸான வேவ் லென்த் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டுமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மூவி பண்ணும்போது கூட என்னென்னா அந்த ஒரு ஷார்ட்டுக்கு எப்படி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும், அந்த விஷயங்கள் கண்டென்ட் கரெக்டாக இருக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் சார். ஸோ நான் அவருடைய மைண்ட் செட் வந்து எனக்கும் அவருக்கு ஒரு ஷார்ட்டில் ஆர்ஆர் வந்து பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த விஷயங்களே பார்க்க மாட்டார். அந்த ஷார்ட்டில் வந்து ஆர்ஆர் வந்து அந்த சீனுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சிரிச்சிருவார். சமயத்தில் கண்ணிலேருந்து கூட தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் ஃபைனலாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே எல்லாருக்குமே என்ன ஒரு கம்போசராகவும் மியூசிக் டைரக்டராகவும் எல்லாருக்குமே தெரியும் இந்த படங்கள் ஒர்க் பண்ணுறது என்ன. எனக்கு முக்கியமாக நான் இந்த இடத்துல வந்து 3-4 பேருக்கு நன்றி சொல்லிக்க கடம்படுறேன். யார் அப்படின்னா வந்து என்னுடைய குருநாதர் ட்ரம்மர் சங்கர், கம்போசர் சங்கர் அண்ணா, ரவிசங்கர் சார் அவர்கள். அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஆசீர்வாதம் பண்ணது வந்து கலைமாமணி டாக்டர் இசையமைப்பாளர் சங்கர் கணேசன் சார் அவர்கள். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நிறைய விஷயங்கள் நான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே எனக்கு என்னுடைய குருநாதர் வந்திருக்காரு ரவிசங்கர் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது சார் கொஞ்சம் வாங்க சார், மேலே வாங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் சார் வர சொல்லுமா சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் எனக்காக சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வாங்க சார். எனக்கு இங்கே என்ன பேசுதுன்னு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது எனக்கு வந்து கண்ணு கொஞ்சம் கலங்குச்சு. இதுவரையும் வந்து மேடையில் வந்து அழுதுது, கண் கலங்கின விஷயங்கள் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் மென்டலி. எவ்வளோ விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களில் வந்து என் அப்பா அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அதுதான். இந்த இடத்துல வந்து என் அப்பா அம்மாவுக்கும் நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கம்போசர்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் ஒன்று இருக்கும். எப்படின்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் கம்போஸ் பண்ணுற விஷயங்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைண்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் படும். அது வந்து ஒரு அனுபவம் தான் சொல்லணும். ஒரு கிரியேட்டர் எங்கே ஆகுறாங்க அப்படின்னா பஸ்ஸில் போகும்போது எனக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய ஷேர் ஆட்டோ பஸ்ஸஸ்லாம் போயிருக்கேன். அப்போ ஷேர் ஆட்டோ நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து உள்ள நிறைய பேரை ஆளுங்களை ஃபில்அப் பண்ணுற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க, ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அது பின்னாடி அந்த இன்ஜினில் வச்சு ஒரு த்ரெட் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஷேர் ஆட்டோலேருந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரிதமெட்டிக்காக ஒரு அன்சிங்காகவே இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம மியூசிக்கில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆம்பியன்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸை வச்சு நான் கேதர் பண்ணுவேன், சவுண்டு க்ரியேட் பண்ணுவேன். நான் அது வந்து நான் வந்து பிளான் பண்ணியோ இது பண்ணுறது கிடையாது. ஒரு நேச்சர் சவுண்டு வந்து
ஒரு மியூசிக்கலாக எப்படி கன்வர்ஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் பண்ணும்போது தான் இந்த படத்துக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டில் ஒரு ஒரு மெட்டாலிக் ஃபீல்டில் ஒரு தீம் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. ஏன்னா என்னுடைய குருநாதர் வந்திருக்காரு. அதுக்கு என்னுடைய குருநாதர் நான் பேசுகிறத விட என் குருநாதர் பேசணுன்னா இந்த படத்தை பற்றி அவர் சொல்லணுன்றதுல எனக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்குது. என்னால் இப்போது நிறைய வார்த்தைகள் பேச முடியல. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழா வந்து இவ்வளவு சிறப்பாக அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றி சொல்லிக்கிறேன். பத்திரிக்கையாளர் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் நினச்சா இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு கண்டிப்பாக சேர்க்க முடியும் நம்புகிறேன். நீங்கள் சேர்க்கணும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். டெக்னீஷியன், இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மீடியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. இது சின்ன படம் நீங்கள் நினைக்காம இந்த படத்தை மகளோண்டி சேருங்க. நன்றி, வணக்கம்.